ஓகே, நம்ம எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். ஸோ 1.4 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை குறித்ததான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் ஒன்று போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? டூ யூ நோவில் செவ்விய எண்கள் அப்படின்னு சொல்லி 6, 28, 496, 8128. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 6 இருக்குன்னா 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்? ஓரார் 6, இரிமூன் 6, வேறு எந்த நம்பருமே வராது. அப்போ இந்த ஃபேக்டர்ஸான 1 + 2 + 3 இது எல்லாத்தையும் கூட்டினா அதே நம்பர் வரணும். அதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர் அல்லது செவ்விய எண்கள். இப்போ 28 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ நல்லா யோசித்து பாரு. 28 எப்படி எழுதா? 1 28 28, 2 14 28, 3 பாடலில் போகுமா? 28க்கு சம்மந்தம் இல்லை. 4 பாடுறக்கா? எஸ். 4 7 28, 5 வராது, 6 வராது, 7 திரும்ப இங்கே வந்துடுச்சு. அப்போ ரிவர்ஸில் தான். அப்போ 1 + 2 + 4 இது எல்லாத்தையும் கூட்டினா 7, 7 + 7 14, 14 + 14 28 வந்துருச்சு. ஸோ இதுதான் செவ்விய எண்கள் பெர்ஃபெக்ட் நம்பர். ஸோ அப்போ இந்த 4 நம்பரையும் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். 6, 28, 496, 8128. இதில் இன்னொரு சின்ன கிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 28 8128. ஸோ 81 அப்படிங்கிறது நமக்கு 9 ஸ்குவாட் இல்லையா? அப்படி கூட நான் வச்சுக்கோங்க. 81 28, அடுத்து இங்கேயும் 6, 496, 496. இந்த 4 நம்பரும் பெர்ஃபெக்ட் நம்பர். தெரியலை அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் வரணும். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கோம் √2ஓட வேல்யூ அது ஒன்லி +2ஓட வேல்யூ மட்டும்தான் வரும். +2 தானே தவிர -2 கிடையவே கிடையாது. இல்லை +or -2 அப்படின்னா கிடையவே கிடையாது. √9ஓட வேல்யூவும் 3 தான். ஸோ இது கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரை தீஸ் இவற்றை முயல்க அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 2 4 5 கணக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த நம்பரில் எதெல்லாம் உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் வேல்யூவா ஸ்கொயர் வேல்யூ இல்லையா அப்படின்னு. ஸோ இது ஈஸி தான், பெரிய கஷ்டம்லாம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்டு. ஓகே, டன். இந்த எழுதியிருக்கிறேன். இதில் தெளிவாக இல்லை, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு 2 3 7 8 ஸ்கொயர் வேல்யூ முடியாது. எந்த ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வர்க்க எண்ணும் அதனுடைய முடிவு எழுத்து 2 3 7 8 இருக்காது. மற்றது என்ன அப்படிங்கிறத நான் பின்ன சொல்கிறேன். 2 3 7 8 இருக்காது. அப்போ அதன் அடிப்படையில் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எதுவுமே ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஏன்னா 82 3 2 7 8 3 இப்படி தான் முடிகிறதுனால இதில் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ 2 3 7 8 கிடைச்சா என்ன கிடையாது? இது ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது நமக்கு இது கேட்டிருக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு ஒரு பாக்ஸ்க்குள்ளே கொடுத்து நமக்கு இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது, அதாவது 1.3 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் முடிஞ்சதுமே இதை போட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸி. நான் பின்னால் இதுக்குமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் போட்டிருக்கிறேன். 7 நம்பர்கள் முதல் 7 நம்பரை கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 7.8 தான். அது ஆன்சர் 7/8 தான். இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கீழே என்ன பாயிண்டில் வருதோ அது மேலே 7/8 அப்படி வரும் அப்படிங்கிறது. நான் பின்னாலும் இது சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சரிங்களான்னு பார்ப்போம். அடுத்து ட்ரை தீஸில் நம்ம அப்பளை பார்த்த கணக்கோட இந்த கணக்குகளும் உண்டு. அதாவது 256ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 16 16 16 256 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். 576ஓட வேல்யூ இதெல்லாம் நல்லா தெரியணும். முதல் 25 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக மனப்பாடமாக தெரியணும். 576 அப்படிங்கிறது தெரியணும். சரியா? இதெல்லாம் டக்குன்னு அடிச்சிடலாம். அப்புறம் 960 அப்படிங்கிறது ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது. ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான மெத்தட்னா இந்த டா வடிவில் எல் ஷேப்பில் போட்டு எழுதி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த 2 ஜோடி, அதாவது ஒரே நம்பர் 2 முறை வந்துருந்துச்சுன்னா அதை ஒரு ஜோடியாக தனியாக எடுத்து எழுதலாம். ஸோ இங்கே எதுக்கு ஜோடி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு இல்லை. சரியா? ஸோ மற்றதுக்கு ஜோடி இருக்குது. 5க்கு இல்லை, 3க்கு இல்லை, தனியாக ஒத்தியாக இருக்குது. அப்போ இன்னொரு 3 இன்னொரு 5 வந்திருந்தால் தான் இது ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து 10 25 பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரோம். ஏன்னா 41க்கு ஜோடியே இல்லை, பேர் இல்லாமலே போயிடுச்சு. 5 5 ஜோடி இருக்குது, 41க்கு பேர் இல்லை. சரிதானே? அதனால் அது வர்க்க எண் கிடையாது. அதே இது 40 96க்கு அது வர்க்க எண் தான். ஆன்சர் 64. சரியா? ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்கா போட்டிருக்கு. அடுத்தது இது சூப்பரான ஒன் வேர்டு, திங்கு, சிந்திக்க அப்படிங்கிறதுல போட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சிருக்கணும்.
மொதல் நம்பரை எண்ணும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை எண்ணணும், அதுக்கு அடுத்த நம்பரை n+1², அதாவது அடுத்தடுத்த நம்பர். இப்போ 24² அதுக்கு அடுத்த நம்பர் 25². இப்போ மொதல் நம்பர் எண்ணுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த நம்பர் n². இது ரொம்ப ஆச்சரியம் கணக்கில். இது ரெண்டுக்கும் இடையில் நான் ஸ்கொயர் வேல்யூ வர்க்கமற்ற எண்கள் எத்தனை இருக்கும்னா, அந்த மொதல் நம்பரை நம்ம எத்தனை எடுத்துருக்கோமோ 2n. 2nனா என்ன? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கு, 24²க்கும் 25²க்கும் இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம மற்ற எதுவுமே போட்டு கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம். 24² வேல்யூ வேணால் 25² வேல்யூ வேணால் அதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டாம். ஸோ இதுதான் எண்ணுன்னு வச்சா இதில் டபுள் மடங்காக இருக்கும். ஸோ ஆன்சர் 48 அப்படின்னு டக்குன்னு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை போட்டு ரொம்ப நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இங்கே சிலது செஞ்சுருக்கேன். உதாரணத்துக்கு அடுத்தடுத்த நம்பர் 4, 5ன்னு எடுத்துருக்கிறேன். 4² 16, 5² 25. இதுக்கு இடையில எத்தனை இருக்குன்னா நல்லா கவனிக்கணும். 17, 18, 19, 20, 21, 22, 23, 24ஓட நிப்பாட்டிக்கணும். 16ஐயும் சேர்க்கக்கூடாது, 25ஐயும் சேர்க்கக்கூடாது, 8. இது எதுக்கு சுற்றி பார்த்துட்டு மொதல் நம்பர் என்ன 4, அதனுடைய 2 மடங்கு 8 முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் 10², 11²க்கு ஆன்சர் 20ன்னு டக்குன்னு செஞ்சிடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? ஓகே, நல்ல. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.4லையும் இதே மாதிரி கொஷின் கேட்டிருக்கிறாங்க, என்னன்னு சரியா. அடுத்து இன்னொரு சிந்திக்க இன்னொரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 108 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் இன்னும் ஏதாச்சும் பெருக்குனா வகுக்குனா அதுவும் முழு ஸ்கொயர் வேல்யூவாக மாறுமா அப்படின்னு பார்த்தா மாறும். அப்போ வகுத்தல் தான் போட்டு பார்க்கணும். ஸோ போட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கானா இருக்குது, ஒரே ஒரு 3க்கு மட்டும் இல்லை. அப்போ அந்த 3 இந்த 108 3ஆல் வகுத்து வரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக அது என்ன தான் இருக்கும்? ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். இல்லை 108 கூட 3 பெருக்கிட்டு வர்ற எந்த நம்பரோ அந்த நம்பரும் ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். அப்போ இது எப்படி சார் இதே மாதிரி கணக்கை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டால் மாதிரி எல் மாதிரி போட்டு ஒவ்வொன்றா நம்பர் போட்டு வரணும். போட்டுட்டு வரல எதுக்கு மிச்சம் வரலையோ அந்த நம்பரை பெருக்கணும், அந்த நம்பரை வகுத்துனா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அடுத்து லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நான் சில பேருக்கு சில இடங்களில் இந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம். பட் லாங் டிவிஷன் மெத்தடை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது பழகிக்கிறது நல்லது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இது உங்களுக்கு நம்புகிறேன். தெரியலனா நேரில் இருக்கும்போது லாங் டிவிஷன் மெத்தடை கற்றுக்கோ, நீள் வகுத்தல் முறையை. அடுத்து இலக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? கடைசியிலேருந்து 2 நம்பராக நம்ம மேலே கோடு போட்டுட்டு வருவோம். எத்தனை கோடு போடுறோமோ அத்தனை இலக்கங்கள் எண்ணிக்கை இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ என்ன தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன வரும்? 120 தான் ஆன்சர். கரெக்டு தானே? ஏன்னா 12 144, 2 0 இருந்தால் அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ வரும்போது 1 0வாக மாறிடும். சரி, டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். 120 தானே. சரி, அப்போ இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 3 எத்தனை இருக்குது? 3 5 5 5 2 7 8 9, அதாவது 8 0 வந்திருக்கு. இப்போ நமக்கு முதல்ல இலக்கங்களின் எண்ணிக்கையை பார்த்துருவோம். 1 2 3 4 5 கோடு இருக்குது, அதனால் 5. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா இருக்கும்? 1 2 3 4 இருக்குது அப்படின்னா வேல்யூ அதில் பாதி 2 4 6 8 இருக்கிறனால இதாக வரும். இப்போ இதனுடைய 1000ஓட ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. சரியா? 3 0 தான் போட்டிருக்கணும், 4 போடணும். ஸோ 2 4 6 8 0 இருக்கிறனால இங்கே ஆன்சர் 4 இருக்கணும். 10,000 ஸ்கொயர் தான் இதனுடைய வேல்யூ. சரிதானா? ஓகே, டன். இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ட்ரைதீஸில் கீழே கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை என்ன செய்யக்கூடாது, லாங் டிவிஷன் நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிச்சிட்டு புள்ளி எண்ணிக்கையை மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். அதாவது 4 ஸ்தானம் கழித்து புள்ளி இருந்தால் 2 ஸ்தானம் கழித்து ஆன்சரில் புள்ளி வைக்கணும். 8 ஸ்தானம் கழித்து புள்ளி இருந்தால் ஆன்சரில் 4 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். 2 ஸ்தானம் கழித்து புள்ளி இருந்தால் ஆன்சரில் 1 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். இது மற்றபடி பெரிய விஷயங்கள் கிடையாது. புரியலை தெரியலனா திரும்ப கேட்டுக்கோங்க. அடுத்து இந்த மெத்தடுமே இது ரொம்ப நல்லது. தனியாக பிரித்து எழுதுறது, கூட்டி எழுதுறது அப்படிங்கிறது. ஸோ √AB = √A × √B. அதாவது இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சில இடங்களில் தப்பு விட்ருவோம். சரியா? இப்போ இது கிட்டத்தட்ட இது ரெண்டுக்கும் ஈக்குவல் கிடையாது. அதாவது 9ஐயும் 16ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 9ஐயும் 16ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 9 90 54 144 வரும். கரெக்டு தான். ஸோ 144 ரூட் எடுத்தால் 12 வரும். கரெக்டு தான். சரி, ஆனால் ஓகே, கரெக்ட். ஸோ இது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஸோ 36 4ஐயும் பெருக்குனா 144. ஸோ இங்கே நான் என்ன போட்டேன்? 25 என்ன போட்டிருக்கேன்? கூட்டி போட்டிருக்கேன். தப்பு, பெருக்கி போட்டிருக்கேன். ஓகே,
ஸோ 100 ரூட் எப்படி எழுதலாம், ரூட் 25, அதாவது இல்லை வேறு ஒன்றுமே இல்லை, ரூட் 25 ரூட் 4 இருக்குன்னா இது ரெண்டையும் பெருக்கில் ஒரேடியாக ரூட் எடுத்து 25 நாளாக 100ன்னு போட்டுக்கலாம். ரெண்டு ஆன்சருமே ஒன்றா தான் வரும். 5 × 2 = 10, ரூட் 100ஓட வேல்யூம் 10 தான். புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ஏதோ ஒரு நம்பரை போட்டு பெருக்கியிருக்காங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், நேரடியாகவே பெருக்கிடலாம் அப்படிங்கிறது. ஸோ ட்ரைதீஸில் இந்த கணக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஆனால் இவங்க செய்யக்கூடிய இந்த மெத்தடில் செய்யுங்கன்னு கேட்டதுனால என்ன செய்யலாம், 4 ஸ்தானம் கழித்து புள்ளி இருந்ததுனால 4 0 கீழே போட்டிருக்கிறோம். சரி, அப்போ 4 0 இருக்கனால ஆன்சரில் 2 0 வரும். ஸோ இந்த 123 21 எல்லாம் மனப்பாடமாகவே தெரியணும், 111 அப்படிங்கிறது. சரியா? ஓகே. அடுத்து கீழே 2 0 இருக்கிறனால ஆன்சர் 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். அதே மாதிரி தான் கீழே உள்ள கணக்கும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், நம்ம அசால்ட்டாக விட்டுற முடியாது. என்ன சார் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்? ரூட் 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஓட ரூட் வேல்யூ என்ன 16, 5ஓட ரூட் வேல்யூ என்ன 25. அப்போ இடையில ரூட் எல்லாமே ரூட் வேல்யூவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறது நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, டன். ஸோ அதே மாதிரி தான் 7ஓட ரூட் வேல்யூ என்ன, 8ஓட ரூட் வேல்யூ என்ன, அப்படி செய்யும்போது மொத்தத்துக்கு நம்ம எதிர்பாராத ஆன்சரில் இங்கே கிடைக்குது. புரிஞ்சா? ஒரு கணக்கை கொடுத்துட்டு அதனுடைய அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டால் அந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூக்கு மாற்றிட்டு செய்கிறது உத்தமம். ஓகே, இப்போ தான் நம்ம பயிற்சி 1.4க்கு போகிறோம். ஸோ தெளிவாக கற்றுக்கிறணும். ஸோ எப்படி கொஷின் கேட்டாலும் மார்க் எடுக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறோம். சரியா? ஓகே. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி. இதில் 1வது கணக்கில் கோடிட்டடாக ஃபில்லப்பில் ஒன்றும், அப்ஜெக்டிவ் டைப்பில் வரக்கூடிய 11வது கொஷினும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ 77 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அந்த யூனிட் டிஜிட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மற்ற எதுவும் பெருக்க வேண்டாம், 7 7 49 வரும் அப்படின்னு டக்குன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஷின் நம்பர் 11 பாருங்கள், 43 பெருக்குனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 3 3s are 9, மற்ற எதுவுமே பெருக்க வேண்டாம். சரியா? ஸோ இப்படி டக்குன்னு அழகாக புரிஞ்சுக்கலாம். அடுத்த 2வது கணக்கு நம்ம அப்படியே பார்த்துட்டோம். எண் 24, அதனுடைய டபுள் மடங்கு 48. ஆனால் பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். 24 25 இது ரெண்டுக்கு இடையில் நான் ஸ்கொயர் வேல்யூ வர்க்கமற்ற எண்கள் கேட்டால் மட்டும்தான் அந்த முதல் நம்பரோட டபுள் மடங்கு போடணும். அடுத்து இதுவுமே ஈஸி தான். 300க்கும் 500க்கு இடையில் எத்தனை முழு வர்க்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது தெரியணும். இது தெரியாத வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம். நான் திரும்ப சொல்கிறேன், 25 ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் நல்ல மனப்பாடம் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு 16 வரைக்கும் தெரியும், அதுக்கு மேலே உள்ளதான் தெரியாது. படிச்சிருங்க. சரியா? 289 324 361 400 441 484 529. ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா சிக்கல் தான். சரிதானா? ஓகே, நல்லது. அடுத்தது இலக்கங்களின் எண்ணிக்கை உனக்கு தெரியும். கடைசியிலேருந்து 2 நம்பராக போட்டு வரணும். போட்டு வரையில் எத்தனை கோடு வருதோ, இங்கே இருக்கிற ஒன்றுக்குமே நம்ம மேலே கோடு போட்டிருப்போம் ஒத்தையாக இருந்தாலும். சரிதானா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியும். அடுத்தது ரூட் 180ஓட வேல்யூ எப்படி? ரூட் 180நாலே நமக்கு தெரியும். 13 13 169, 14 14 196. அப்போ அதுக்கு ரெண்டுக்கு இடையில தான் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஈஸி தான். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ட்ரூ ஆர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நம்பர் 6ல் முடிஞ்சிருக்குன்னா ஸ்கொயர் வேல்யூ ஒன்று 4ல் வரும், இல்லைன்னா 6ல் முடியக்கூடிய நம்பராக இருக்கும். உதாரணத்துக்கு 4 16, 6 6 36, 14 14 196. புரியுதா உங்களுக்கு? 16 16 256, 6ல் தான் முடியும். 4ம் 6ம் அதே மாதிரி தான். இந்த கணக்கு மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதாது, மீதி இருக்கிற நம்பரையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நம்பர் ஒரு ஸ்கொயரோட வேல்யூ 1ல் முடிஞ்சிருச்சுன்னா 2 வேல்யூ இருக்குது. 1 இருக்கலாம், 9 வரலாம். ஏன்னா 9 9s are 81, 11 11s are 121. பார்த்தீங்களா? 1ல் முடியும். அடுத்து இதே மாதிரி தான் 4 அப்படின்னா 2 8. எப்படி சார் சொல்கிறீங்க? 12 12 144. சரியா? அப்புறம் எத்தனை? 18 18 324. எதில் முடிஞ்சிருக்கு? 8ல். அப்போ 2ல் 8ல் ஆரம்பிக்கிற அந்த நம்பர்களை கொண்டு நம்ம பெருக்கும்போது அந்த டிஜிட்டோட கடைசி வர்க்க எண்ணோட கடைசி வேல்யூ 4ஆக இருக்கும். 0க்கு 0 தான், 5க்கு 5 தான். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். 2 3 7 8 வச்சு வர்க்க எண்கள் முடியாது. அதே மாதிரி தான் என்ன இருக்குது? 9க்கு 3 7 போட்டு பார்த்துருங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் 6 மட்டும்னு போடலை, 6 ஒன்லின்னு போடலை. 6 வருமானு கேட்டிருக்காங்க. ஆமாம் வரும், 4ம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வர்க்க எண்ணோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு 0 வருமானம் சத்தியமாக வராது. கண்டிப்பாக 2 0 வரும். உதாரணத்துக்கு நான் 30 ஸ்கோர் போட்டிருக்கேன். எத்தனை வருது? 900. 10 ஸ்கோர் போட்டிருக்கேன் 100. எந்த ஒருத்த 0ல் வந்தாலே அது வர்க்க எண் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக 00 40 60 ரெட்டப்படை எண் ஈவன் நம்பரில் தான் 0 வரணும். அப்போ அதனுடைய ஸ்கொயர் வேல்யூவை நம்ம எடுத்தோம்னா அதில் அப்படியே சரி பாதியாக மாறும்.
சரி, அதே மாதிரி இன்னொரு கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், 3வது கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் கேள்வியில் 3 0 இருக்குது. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அதனுடைய டபுள் மடங்கான 6 0 தான் வருமே தவிர 9 0 வராது. ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சில இதுவும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தானே. அடுத்து 4வது கேள்வி, 75 வர்க்கம் என்ன? ஸோ 75 வர்க்கம் நீங்கள் நார்மலாக 2 முறை பெருக்கி போட்டு வந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன மெத்தடு? 5 இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் பெருக்கி 25ன்னு போட்டுடணும். 7க்கு அடுத்த நம்பர் 8. ஸோ 7 8 56, 56 25 தான் வரும் அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட் மெத்தடு தெரிஞ்சாலும் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. அப்போது அவங்க சொன்னது ஃபால்ஸு, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 5வது 15 ஸ்கொயரோட வேல்யூ 225 தான் அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை, அதனால் போட்டுடலாம். ஓகே, கடைசி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஏற்கனவே 11 பார்த்துட்டோம், 12க்கு போயிடலாம். 24 ஸ்கொயரோட எத்தனையை கூட்டினா 25 ஸ்கொயர் கிடைக்கும்? அப்போ 24 ஸ்கொயர் மனப்பாடமாக தெரியணும். 576, 25 ஸ்கொயர் 625, ரெண்டையும் கழித்து பார்த்தீங்கன்னா 49. ஸோ ஆன்சர் 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது புரிஞ்சா? அப்போது 24 ஸ்கொயரான 576 கூட 7 ஸ்கொயர்டான 49 கூட்டினோம்னா 25 ஸ்கொயர்டான 625 கிடைக்குது. சரிதானா? அடுத்து இதுவும் ரொம்ப ஈஸி. √48ஓட அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான் கேட்டிருக்கணும். அப்ராக்சிமேட் பொறுத்த வரைக்கும் அது பக்கத்தில் √49 இருக்குது. அப்போ 7 நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஓகே, 7 ஸ்கொயர் கேள் கரெக்டு தான். அடுத்து இது சூப்பரான கணக்கு. 128 நம்ம இந்த எல் ஷேப்பில் போட்டு ஃபேக்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 8√2. சார் இது எப்படி சார் 8√2? பாருங்கள், இங்கேருந்து இதிலேருந்து ஜோடியிலேருந்து 1 எடுத்துக்கலாம், அடுத்த ஜோடியிலேருந்து ஒரு 2, அடுத்த ஜோடியிலேருந்து. அப்போ 2 + 2, 2 × 2 4, 4 × 2 8, 8√2. இப்படி காமனாக வர்ற மாதிரி எடுக்கணும். 7√2, 3√2. அடுத்து எல்லாமே இங்கே வெளியே இருக்கிற நம்பரை நம்ம தாராளமாக கூட்டலாம், கழிக்கலாம். 8 3 11, 11 7 கழிச்சா 4, 4√2. சார் இப்போ 4 எப்படி சார் 16 மாறிச்சு அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நாம் ஒரு நம்பரை வெளியே எடுத்துருக்குறோம் அப்படின்னாலே நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்கள், 128க்கும் 8√2க்கும் நம்ம போட்டிருக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? 8 8 64, 64 × 2 அதான் 128ன்னு அர்த்தம். அதாவது 128 ரூட்டில் இருக்குது, நாம் எடுத்துருக்கிற ஆன்சர் ரூட் இல்லை. அப்போ 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நார்மலாக போட்டு போயிருக்குன்னா இங்கே உள்ள ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இது. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அப்போ ஆன்சர்னு வரும் 32. அதாவது நார்மலாக இருக்கிற நம்பரை நம்ம ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றையில் இப்படி பண்ணணும். சரிதானா? ஓகே, அதனால் ஆன்சர் 132. ஸோ 15வது கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க. எத்தனை இலக்கத்தில் வரும்? ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஏற்கனவே நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரியா? அந்த 1 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய 4 இந்த இருக்குது. எத்தனை வர்க்கமற்ற எண்கள் நான் ஸ்கொயர் வேல்யூ வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு 1. இதில் 4 கணக்கு. இந்த 5 கணக்கையும் நேரில் வரும்போது எனக்கு காமிக்கணும், செஞ்சு கொண்டு வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.